அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்று இப்படி தான் வருடம் செய்கிறீர்களா? அதை முதலில் நிறுத்துங்கள். இந்த ஒரு பொருளை வைத்து இப்படி செய்யுங்கள். அடுத்த வருடம் நிச்சயம் ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கும். அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த ஆடி 18ஆம் பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்க பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் செல்வம் மகிழ்ச்சி பெருக வழிபடும் சரியான முறை என்ன என்று பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுவதை போல் பெண்ணின் வடிவாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது. குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீக்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்களும் பெருக வேண்டும் என இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்ணின் வடிவாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கிய நாளாக ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது. குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீக்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்களும் பெருக வேண்டும் என வழிபடும் சிறப்புக்குரிய ஒரு நாளாக தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் ஆடி பெருக்கு மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி பெருக்கு ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. இதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்றும் சொல்வது உண்டு. குறிப்பாக இந்த நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணியமான நாளாகும் இந்த ஆடி பெருக்கு. ஏன் கொண்டாடுகிறோம் என்று பார்க்கும்போது கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவிரி ஆற்று கலக்க சொன்னார். காவிரி ஆறு கிருஷ்ணரிடம் இருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. அதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வுதான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவது உண்டு. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18 முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம். இது விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரம். மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். இதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள். இந்த நாளில் வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து ஸ்ரீரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார். காவிரி ஆற்றிற்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலி கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் இன்று தொடர்ந்து வருகிறது. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்று கூறுவார்கள். அது மட்டுமில்லாமல் ஆடி பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆடி பெருக்கு அன்று காவிரி ஆற்றிற்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள். பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பார்கள். புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மணமாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள். இந்த நாளில் காவிரி புனித நீராடினால் பாவம் போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் தங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் பெருகும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவது உண்டு. புதிதாக திருமணமான பெண்களுக்கு தாலி பெருக்கி போடும் வைபவம் இந்த நாளில் நடத்துவார்கள். மக்கள் குளக்கரைகளில் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செய்து வழிபடுவது உண்டு. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடிப்பெருக்கு வருகிறது. அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும் என நம்பப்படுகிறது. ஆடிப்பெருக்கு அன்று என்ன செய்தால் புண்ணியம் ஐஸ்வர்யம் பெருகும் என்று பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தில் 18ஆம் நாளில் 6 குளங்கள் பொங்கி வரும். இந்த நாளில் நாமும் நீர்நிலைகளை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கி வரும் என்பது ஐதீகம். இந்த ஆடி பெருக்கு அன்று நாள் செய்யும் காரியங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். இது தெய்வங்களின் ஆசியை மட்டுமின்றி முன்னோர்களின் ஆசியையும் பெருக்குவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. 2 மடங்கு பலன்கள் தரும் ஆடி பெருக்கு நன்னாளில் எந்தெந்த காரியங்களை செய்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஆடி பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய சிறப்பான நாளாகும். ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்தால்
செய்தாலும் அது இறைவனை சென்றடையும். அந்த செயலுக்கான பலன்கள் நமக்கு 2 மடங்காக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படி ஆடிப்பெருக்கில் என்ன வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கும். இந்த நாளில் நீர்நிலைகளை பொங்கி வரும் என்பது ஐதீகம். நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடிப்பெருக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தையும் புண்ணியத்தையும் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அமைகிறது. ஆடிப்பெருக்கில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். அதேபோல் இந்த ஆடிப்பெருக்கு அன்று செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது ஆடிப்பெருக்கில் ஆற்றங்கரை குளக்கரைக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டி புண்ணிய காரியங்களை செய்யலாம். திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு தானமாக கொடுக்கலாம். அதேபோல் கன்னியா பூஜை இன்றைய நாளில் செய்யலாம். நீர்நிலைகளின் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம். அதேபோல் வீட்டில் பாயாசம் களி வடை ஆகியவை செய்து சுவாமிக்கு படைத்து வழிபடலாம். சுவாமிக்கு பலவிதமான கலவை சாதம் பழங்கள் இனிப்பு வகைகள் போன்றவை படைத்து வழிபடுவது உண்டு. சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என பூஜை செய்வார்கள். கோபூஜை செய்யலாம். கோசாலைகளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். முதலில் விநாயகர் வழிபாட்டினை செய்த பிறகே மற்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும். இதனால் வாழ்வில் வெற்றிகள் பெருகும் என கூறப்படுகிறது. அம்பாளுக்கு வேப்பிலை மாலை கட்டி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு செய்து வைத்து படைத்து வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் குறையாமல் இருக்கும்படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு சிறிதளவு வாங்கி வைக்கலாம். தங்கத்திற்கு இணையான மஞ்சள் வீட்டில் செல்வத்தை பெருக செய்யும். ஆடிப்பெருக்கு அன்று குபேரருக்கு குபேர நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானது. சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் நவதானியங்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். நவதானியங்களை மண்ணில் விதைக்கவும் செய்யலாம். மகாபாரத போர் நிறைவடைந்து தர்மம் நிலைநாட்டப்பட்ட நாள் இந்த ஆடி 18 என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் இன்றைய தினம் பாகவதம் பகவத்கீதை வாசிப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி 18 அதாவது ஆடிப்பெருக்கு ஒரு முக்கியமான தமிழ் பண்டிகையாகும். இது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். இது இயற்கையின் வளமை மற்றும் நீரின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது ஆடி மாதம் மழைக்காலம் என்பதால் ஆறுகள் நிரம்பி வழியும். இந்த நீரின் வளமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான நாளாகும். இந்த நாளில் பெண்கள் நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து பின் விவசாய நிலங்களில் விதைப்பார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி ஆறில் நீராடி கடவுளை வழிபட்டு உணவருந்தி மகிழ்வார்கள் என கூறப்படுகிறது. அதேபோல் ஆடிப்பெருக்கு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்ய உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த ஆடிப்பெருக்கான இன்று என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் மக்கள் ஆற்றில் நீராடி சூரியனுக்கு அர்ச்சனை செய்து காவிரி தாயை வணங்குவார்கள். நீர்நிலைகளின் கரைகளில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது இந்த நாளில் முக்கிய அம்சமாகும். அதேபோல் பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றி தாலி பெருக்கி செய்வார்கள். அதே போல மேலும் சிலர் நீர்நிலைகளில் மலர் தூவி வழிபடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் கூழ் செய்து அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்பார்கள். மேலும் மஞ்சள் சாதம் போன்றவற்றை செய்து சாப்பிடுவார்கள். இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் துலாம் ராசினியர்கள் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த ஆடி 18ஆம் பெருக்கு என்பது பெருகும் என கூறப்படுதுங்க. அதனால் இன்றைய நாளில் வசதி படைத்தவர்கள் தங்கம் வெள்ளி வீடு மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த ஒரு நாளாக அமைகிறது. இன்று வாங்கக்கூடிய பொருட்கள் மென்மேலும் பெருகும் எனவும் கூறப்படுகிறது. வசதி இல்லாதவர்கள் இன்றைய நாளில் உங்களால் முடிந்தளவு சிறிதளவு உப்பு மஞ்சள் ஆகியவற்றை நீங்கள் வாங்குவதன் மூலமாகவும் செல்வ செழிப்பும் அனைத்து சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. கூடுமான வரைக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனால் இன்றைய நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் மென்மேலும் பெருகுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கு. அதனால் கடன் தொல்லையில் மாட்டிக்கொள்வீங்க. கூடுமான வரைக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீங்கள் ஏற்கனவே கடன் பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் இன்றைய நாளில் ஒரு சிறு தொகையை கடனை அடைப்பதற்கான
முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது கடனை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழி பிறக்குங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் உங்களால் இயன்ற அளவு யாராவது ஒருவருக்கு உங்களால் இயன்ற உணவோ அல்லது தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக இந்த புண்ணிய பலன்கள் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினருக்கும் பெருகும் என கூறப்படுகிறதுங்க. அப்படிப்பட்ட இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் இருந்த சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 9ல் இருப்பதும் அங்கே உள்ள குரு ராசியை பார்ப்பதும் மிக சிறப்பான பலன்களை தருங்க. 2 சுப கிரகங்களுடைய வலிமை துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் பொருளாதாரம், குடும்ப நிலைமை மற்றும் எதிர்பார்ப்பு எல்லாமே சிறப்பானதாக இருக்குங்க. விரும்பியது கிடைக்கும் அல்லது கிடைத்ததை விரும்புவீங்க. வீட்டில் ஆடம்பர பொருட்கள், துணிமணிகள் வாங்க வாய்ப்புகள் உண்டு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை, அதே போல் வீடு வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குடும்ப சுபகாரிய முயற்சிகள் கைகூட இருக்குது. அதே போல் சூரியன் 10ல் வந்திருப்பதால அரசாங்க காரியங்கள்ல சாதகம் உண்டாக இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு அந்த முயற்சிகளை இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகமும் கிடைக்க இருக்கு. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது சம்பந்தமான முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் 10ல் புதன் அமர்ந்திருப்பதால் இடமாற்றங்கள் ஏற்படலாம். இந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகங்களையே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. குறிப்பா விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. விளைச்சல் நன்றாக இருக்குங்க. மென்மேலும் பெருகும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுது.